நீங்கள் மலேசியாவுக்கு போனதுக்கப்புறம் 2 வருஷமாக கேஸ் நடந்துச்சு மாப்பிள்ள. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கொலை கேஸில் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கான்னு கேள்விப்பட்டு அவனை பார்க்கறக்காக தான் ஜெயிலுக்கு போனேன். அவன் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டியை சந்தித்து பேசினேன். உங்கள் அப்பாவை அவன் கொலை பண்ணலையாம், வேற யாரோ பண்ண கொலைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு இவன் ஜெயிலுக்கு போயிருக்கானே என் பொண்டாட்டி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் வேறு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இந்த விஷயத்தை இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. இன்றைக்கி அவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு அவனை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அவனையும் கொண்டுட்டாங்க. உண்மை வெளியே தெரிஞ்சிருங்கிற பயத்தில் உங்கள் அப்பாவை கொண்டு வந்தால் இவனையும் கொண்டு வரணும். உங்கள் அப்பா கொலைகேஸை டீல் பண்ண போலீஸ்கிட்ட போய் விசாரிச்ச மாப்பிள்ள. வாழைத்தாறு வெட்டுற அருவாளை வச்சு இடது கையால் வெட்டிருக்காங்க. போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போதே ரத்னவேலை நான் தான் கொலை பண்ணேன்னு இவன் போய் சரண்டர் ஆகிட்டான். கேஸ் ஒன்றுமெல்லாம் போச்சு. வாழைத்தாறு வெட்டுற அருவான்னா குருமூர்த்தி ஆளுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இடத்துக்கு பழக்கம் உள்ளவன் நம்ம ஊர்லேயே நொட்டாங்கை மலைச்சாமி மட்டும்தான். டேய், லெஃப்ட் ஹேண்டில் வெட்டிட்டு எவிடன்ஸ் விட்டு போகிறதுல பழைய டெக்னிக்டா. இந்த 2 விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம யாரையா சந்தேகப்படுறது? வெட்டு குத்துன்னு ஆன பிறகும் ஊர் ஒன்றா இருக்கணும்னு அவங்க கேஸே கொடுக்காம போயிருக்காங்க. அவங்க என் அப்பாவை கொள்ள வாய்ப்பே இல்லை.